என்ன மேடைக்கு வெளியில தான் அண்ணே ஒரு அன்பாலயத்தினுடைய நிறுவனர் இதெல்லாம் மேடைக்கு வெளியில மேடைக்கு வந்தா நீ கோமாளி போய் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு பேசணும். சும்மா அவன் ஜவுரியத்துக்கு பேசிட்டு கூட என்ன என்ன தம்பி பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளையா, பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளையா, பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா. இதை கேட்ட நெஞ்சில் அங்கு முத்தெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும். பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா. இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி, இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி, செம்மரவர் சீமையில கண்டதொரு ஞானமணி, தென்மதுர சீமையில தந்ததொரு ஞானமணி, தென்பாண்டி சீமை தேசத்துக்கு நாசம் செந்தில் படி வேலன் உண்கையில ரோசம். பசும்பொனிலே பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா. சொத்து 10 கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை, சொத்து 10 கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை, சொத்து 10 கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை. காணிக்கூர் போல சொந்த வந்த 100 உண்டு பந்தம் என சொன்னதில்லை. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு, ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு, தேவர் மறைவாளே நெஞ்சங்கள் புண்ணாச்சு. பசும்பொனிலே தங்க பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா. இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஊத்தனுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும், 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 ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும். நன்றி நன்றி நன்றி. கைதட்டின நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி. எக்கோ குறைச்சா என்ன நன்றி. மைசெட்டு ஓனரை ஆளை காணா, நீ ஆப்ரேட் பண்ணுற ஆள் உட்காந்துருக்க, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. உன் பேர் என்ன? பழனிசாமி. மாரிச்சாமி. பழனிசாமி இதுலேருந்தே மாரிச்சாமி வரும். எல்லாமே சாமி தான். கடவுளுக்கு சமமானவர் நீ, உன்னை வணங்குறேன். சூப்பராக ஆப்ரேட் பண்ணுற. பாசத்துக்குரிய அன்பு உள்ளம், இந்த காணிக்கூர் மண்ணின் மைந்தன் கட்டட மேஸ்திரியாக பணிபுரியக்கூடிய காணிக்கூர் பி செல்லப்பாண்டி ராமர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கிய காணிக்கூர் கட்டட மேஸ்திரி பி செல்லப்பாண்டி ராமர் அவர்களுக்கு எம்கேஆர் அன்பாலய நிறுவனர் என்னுடைய சார்பாக நன்றி, வணக்கம். அருமையாக பாடினார் ஒரு காணப்பிரியர். அந்த காணப்பிரியர் என்னுடைய பிரதர். மேடைக்கு உள்ள மேடைக்கு வெளியே என்னுடைய அவர் சொன்னார், நீ ஒரு கோமாளி பயடா, ஆண்டவா ஆண்டவா 2 அடி நோண்டவா. ஞாபகம் இருக்கா ரெட்டையாள வெங்கடேசன் அவர்களே, சின்ன வயசில் அவங்கள தூக்கிட்டு போய் ஊர்களில் காராச்சேவு 1/4 கிலோ, இனிப்பு 1.5 கிலோ, வெள்ளைப்பூடு 1/2 கிலோ, கறி வதக்கி திம்பார். உன்னை ஊட்டி ஊட்டி வளர்த்ததுக்கு என்னை நீ கேட்காத ஏழு கேட்குறேன். நான் சந்தித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு சினிமாவில் பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாதாள காளி ஆலயத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் வெங்கடேசன் அவர்களே, நான் என்ன சொன்னாலும் பழிக்கேன். ஏன்னா நாங்கள் பரம்பரை கோடாங்கி. இன்னைக்கு சொல்கிறேன்,
வருகிற ஆண்டு நீங்கள் டிவியில் பாடுவீங்க, விஜய் டிவியில் சரி எந்த டிவிலையாவது நீங்கள் பாடுவீங்க. வாழ்த்துக்கள் ஆத்தாவோட அருளோடு. இப்படிலாம் உன்னை சொல்கிறேன், என்னை காலை மிதிச்சுட்டு போகிறேன். விடு விடு, ஏதோ உங்கள் கால் சாப்பிட்டா இருந்ததுனால பரவாயில்ல. வெட்டிக்காரன் பிடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆமாண்ணே. வேணடா இஞ்சி மரப்பானை இதில் தரப்பான மாதிரி உட்காந்துருக்கேன். சாமியார் வருகிறார், வாருங்கள் சாமி. என்னன்னா பாட்டு பாடுறதுக்கு தான் உடனே போட்டிருக்கு. அப்ப நீ ஒன்லி ஜோக் தான். கோமாளி நீங்க சொல்லிட்டீங்க. கோமாளி எந்த காலத்துல முக்கிட்டு பாடினேன்? அண்ணே நான் ரெண்டாவது ஜோக்கர்னே. நான் ரெண்டாவது ஜோக்கர். ரெண்டாவது ஜோக்கர். நான் ஃபர்ஸ்ட் கோமாளி, ரெண்டாவது வைப்பணும். ஆமா. என்ன அவ்வளவு நேரம் மறந்து குடிச்சால் மாதிரி உட்காந்துருந்தாப்புல இப்ப என்னமோ ரெண்டாவது ஜோக்கருங்கிறா. ஏன் இப்போ குளுக்கோஸ் சேர்த்து தெளிஞ்சிருக்கேன் பேசாம. பாவம். குளுக்கோஸ் சேர்த்து என்ன என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? இப்ப இடம் எங்களை இடம் என்ன இவர் ஒரு பப்புன்னு ரெவடியானா வக்கீல் நிறையா இருக்காங்க, வாய்தா போட்டு எடுத்துருவாங்க. சாமியார் ரெவடியானா உன் ஊர்ல இருந்து வரவே 10 வருஷம் ஆகும். ஆளும் மண்டையும் தோற்றமும். ஐயா நீங்க தான் வாடா ஓடான்லாம் சொல்லக்கூடாது. என்ன செய்வ? சொல்லிட்டு போ. என்னடா செய்வ? சொல்லிட்டு போறதே சொல்லிட்டு இல்லை, அப்புறம் அடிக்க வர்ற. முருகவேலு இங்க உட்காந்துருக்கான் பாரு. உண்மை பேசி உப்புல்லா கூண்டம் கூழும் குடித்தாலும் உப்புல்லாட்ட முலாய கடிச்சு குடிறான்ட்டேன். தப்பு. இந்த ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிழா கூழ்வார்த்தாலும் உண்பதே அமிர்தமாகும். அமிர்தமாகும். முப்பழமோட வாரான முகம் கட திருவாராயன் கப்பி பசியோடு கடும் பசியாகும் தானேங்கிறா. இதான் வரவேற்பு. ஓ, வரவேற்பு எப்படி இருக்கணும்? வரவேற்பு தோரம் பருப்பு மாதிரி இருக்கும். டேய், வரவேற்புக்கும் தோரம் பருப்புக்கும் ஏதாச்சும் வந்திருக்கேன்? ஏங்க இதெல்லாம் பேசிக்கிட்டே எந்த வீட்லயும் வரவு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு விருந்தாடி வரேன். சரி ஐயா வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? உப்புடம் முகல் வளர்ந்து உண்மை பேசி பேசணுங்கிற அவசியம் இல்லை தம்பி. முகமலர்ச்சியோடு வரவேற்கணும்னு சொல்றேன். வணக்கம். வாங்க. வணக்கம். அவ்வளவுதான். எதுக்கு வந்திய? இடத்துக்கு காவலுக்கு வந்திருக்கேன். இடம் எனக்கு சொந்தம், நீ எதுக்கு வந்தேன்னு கேட்கிறேன். ஐயா பட்டா எங்க ஐயா வேலை இருக்கு. எமக்கு சொந்த இடம். இப்ப இந்த கலையரங்க யாரு வேலை இருக்கு? பழைய பிரச்சனையை கிளப்பி விட்டு போறோம். என்ன இடம்? வேலிமலை சாரு. வேலிமலை சாரு எனக்கு சொந்தம். யா எங்களுக்கு சொந்தம். எப்படி உனக்கு சொந்தம்? எங்க அப்பா அப்பையில இருந்து போட்டுக்கிட்டு உழுவ சொன்னார்ல. என்னத்த காட்ட? என்னடா அது இப்படி மங்கி கிடக்கு காடு? அது மழை இல்லையில எவனா செய்தி வீடியோ வச்சு தீ வச்சிருப்பாங்க. ஓ மனம் எங்க வேள்வி. வேள்வி வேள்வினா என்ன? வேள்வின்னா சென்றிங்க அடைக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. யாகம். யாகம். யாகம் என்றால் முனிவர். யார் செய்வா? நீங்க தான். ஒரு முனிவர் யாகம் செய்யக்கூடிய இடத்திற்கு ஒரு முனிவர் நான் வந்திருக்கேன். நீங்க ரோமத்தை சுரண்ட பார்த்தா என்ன மசத்துக்குன்னு கேக்குறீங்களா? எதுக்கு வந்தியேன்னு கேக்குறேன். ஐயா நாங்க ஒண்ணு உங்க யாகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கல. யாகம் நீங்க யாகம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன யாகம்? யாகத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியும்ல. என்ன தெரியும் உனக்கு? ஐயா 15 செங்கக்கல்ல சுத்தி அடக்கி வச்சு காட்டுக்கரு தூருக்கட்டையை கொண்டு வந்து போட்டு எரிப்பாங்களே அதானே? காட்டுக்கருவ தூரா முகரைய பாரு. எங்க ஊர்ல அப்படித்தாங்க ஒருத்தர் எதுவுமே கிடைக்கல, அதை போட்டு எரிச்சு உட்காந்துட்டாரு. என்ன யாகம் நடத்துறதுக்கா? யாகம் நடத்துறதுக்கு எத்தனை வகையான குச்சி ஓடுவாங்க. யாகத்தை ஒரு யாகம் இருக்கிறது தம்பி. யாகத்தின் பொருட்டை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமானதையும் அடைந்து விட முடியும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார். தெய்வம் இல்ல, தெய்வத்தின் அருளால் அல்ல, யாகத்தினாலேயே அனைத்தையும் பெறலாம் அப்படின்னு நினைச்சு யாகம் பண்றான் தச்சன். தச்சன் செய்யக்கூடிய யாகத்திற்கு அவிர்வாகம் கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? யாருக்கு? ஓ
நீ என்னதான் பேசுவ நான் கேட்குறேன். இல்லை நீ தானே பேசுன? இல்லை என்ன பேசுவ நீ? என்ன பேச தெரியும் உனக்கு? என்ன உனக்கு பேச தெரியும்? ராதாகிருஷ்ணன் சொன்ன. ஆமா, ராதாகிருஷ்ணன் யாரு? எனக்கு தெரிஞ்ச ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து செம்பரியாட்டி வியாபாரம் பார்க்குறாரு தச்சனந்த சந்த கடையில். நீ எந்த ராதாகிருஷ்ணன்? ஆனால் உலகத்துக்கு பெருமை சேர்த்து ஒருத்தர் இருக்காரு. யாரு? டாக்டர் ராதாகிருஷ்ணன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன பதவியில் இருந்தாரு? சத்துணவு பொறுப்பாளராக இருந்தார். முகரே பறந்தே வஞ்சாக்கி சத்துணவு பொறுப்பாளராக இருந்தாரா? ஆசிரியர். இன்றளவிலும் நல்ல ஆசிரியர் விருது வழங்கப்படுதுன்னா யாருடைய நினைவாக? ராதாகிருஷ்ணன். எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆமாங்க, அவர் மிகப்பெரிய பெருமைக்குரியவராக இருந்தார் தெரியுமா? என்ன ஆமா, என்ன எதுக்கு இருந்தார்? இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனை மகான்கள் இருக்கா தெரியுமா? இதை எப்படி பெருமைக்குரியவராக இருந்தார் தெரியுமா? எப்படி இருந்தாரு? அவர் என்னையா பதவியில் அடைஞ்சிருந்தாரு? சிவ பதவி. இறந்து போனா சிவ பதவி தான். அவர் வந்து இந்துக்கள் வச்ச பேர் தாங்க ராதாகிருஷ்ணன். இறந்து போனார்ல, அவர் இறந்து விட்டார். சரியா? மிக உயர்ந்த பதவியான ஒரு பதவியில் இருந்தாரு இந்த இந்திய நாட்டினுடைய. ஆமா. என்ன? ஆமா, பிரசிடண்டா என்ன இருந்தாரு? கிளர்க்கா? கவர்னர். கிளர்க்கா? என்ன இருந்தாரு? இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தார் தம்பி. அந்த பதவி கொடுக்கும்போது நான் அன்னைக்கு லீவு தூங்கிட்டேன். எங்க? விகிட கவினா அப்படி பேசணும் இல்லை, எங்க அப்படித்தான் பேசணும். பேசு, நான் வேணான்னு சொல்லலை. ஏன் பைத்தியக்கார மாதிரியே பேசுறீங்க? என் கருவறையிலாம் இருந்திருக்க மாட்டாப்புல, அப்போ பிறந்திருக்கவே மாட்டேன். சும்மா வாயில வர்றதெல்லாம் ஏதாவது பேசிக்கிட்டு முறையும் மூஞ்சி. முருகலை கைதட்டுப்பா, அவ்வளோதான். 12 வருஷத்துக்கு அசைக்க முடியாது. நீ தலைக்கு 200 கொடுத்து கூட்டு வர கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? என்ன எதுக்கு கை தட்டி? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அதான் நீ கை தட்ட சொல்லு. யோ, கையெல்லாம் அவங்களா தட்டணுமையா? நம்மளாவா கேட்டு தட்டுற சொல்றது? அந்த காசு கொடுத்துருக்கல, அதுக்கு வேலை வாங்க வேணாமா? நாராயணன் அவரை கூட்டு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பக்கம் காட்டுக்குள்ள வந்தீங்கல்ல? ஆமா. எதுக்கு வந்தீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை. இருத்தனையா? இருத்தல, அது எவன் பொண்டாட்டின்னு தெரியலப்பா. யோ, என்ன உச்சி கருவாடு மாதிரி இருக்கு. என்னையா சொல்ற? பிடிக்கிறேன், எலும்புலாம் சடச்சடன்னு கேக்குதுப்பா. ஐயோ, நல்ல பாவை. ரொம்ப பற்றா மருதுமணி வேற சுத்தி போட்டு இதே தம்பி, ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. நீங்க வாடுக்கு பிடிச்சி ஓடிச்சு. இன்னைக்கு பெண்கள் நாடக உலகத்துல குறைவு நடக்கலாம். ஆமா ஆமா, உண்மைதான். ஏன்னா அது வருதுன்னா உண்மையிலேயே வெங்கடு அந்த பிள்ளைதான் உண்மையிலே பெரிய ஆள். உண்மையா வெங்கடா? இல்லை அங்கே சொல்கிறேன், உங்களை சொல்ல வெங்கடேஸ்வரனை கும்பிட்டேன். என்ன சொன்னாலும் கோவிக்கிற, ஏன் அப்படி திரும்புற? ஒரு முறைக்கு என்ன வேணும்? வேஷம் தானே, நாரத வேஷம். சரி, அது தம்பி தானே. ஆமாம். உனக்கு பொறி உருண்டெல்லாம் வாங்கி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? சமுசா அன்னைக்கு 5 கொடுத்தல, தூக்கி எரிஞ்சிட்டு போன மூஞ்சில் அதெல்லாம் கண்டுக்கிட்டேன். நீ சம்சா வேணுமா? என்னையா அவன் பிரச்சனை? என்னையா தோற்றது? நீ யார் முதல்ல? உனக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாம வர வேண்டிய கோமாளி. நான் மண்டை விட்ட பாத்தீங்களா? இந்த குசேலன் ஒரு திரைப்படம் வந்துச்சுல, அதுல வடிவேலு வச்சிருப்பார்ல ஒரு மண்டை விட்டு, அது மாதிரி இருக்கு. எழுதிடலாம். புரியவில்லை, என்னாச்சு? இதெல்லாம் அநியாயம். நான் போங்க. என்னையா சும்மா ஜவரியத்துக்கு சம்மந்தம் இல்லாம? அதே அழகேன்னு சொல்றாரு என் ப்ரோ. அது உண்மைதான், அதை ஏத்துக்கலாம், தப்பு இல்லை. அழகுங்கிறது எங்க இருக்கு? முகத்திலையா? மனசுல இருக்கு. எது அழகு? இயலாதவர்களுக்கு தன்னால் இயன்றதை செய்யணுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் அழகு. ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரையும் அன்பாலயம் என்ற ஒன்றை நிறுவி தனக்கு இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில தன் கீழே இருக்கிறவங்களுக்கு, தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, முடியாதவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுறீங்கல்ல, அது அழகு. உண்மையாவே அது வரவேற்கத்தக்கது தான். நன்றி. அந்த வகையில பெருமையா ஒரு மரியாதை, மதிப்பு அதெல்லாம் இருக்கு. ஆனா மேடைக்கு வந்துட்டா நீ உன் வேஷம் போட்டிருக்க வேஷம் என்ன அப்படின்னா கோமாளி. அதே சரி, அதுக்கு என்ன பேச்சு வாங்கணுமோ அதை நீ கட்டாயம் வாங்கித்தாங்கன்னு, வேற வழி இல்லை உனக்கு. அது உண்மைதாங்க. சரியா? எதுக்கு வந்த? காவலுக்கு. காவல் பொம்பளை பிள்ளை தானே வாங்கணும். உனக்கு இங்க என்ன வேலை? அதை 10 மணிக்கு சொல்லியிருந்தா நான் வீட்டுக்கு போயிருப்பேன், காசு புடுங்குற மாதிரி கொடுத்துருப்பாரு. உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்குறேன். அந்த பிள்ளைய காக்குது, அதுங்களுக்கு துணையா வந்திருக்கேன் நான். துணைக்கு வந்திருக்காரு ஐயா, நீங்க காத்திருக்கணும் அந்த பிள்ளையில. இப்போ என்ன பண்றீங்க? சரி, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னா? வேலிமலை. வேலிமலை சாரல் எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க இருக்கு? எந்த நிலத்துல இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. எந்த நிலத்துல இருக்கு? குறிஞ்சி நிலம். அப்படி சொல்லியா? குறிஞ்சி நிலத்துல இருக்கு. மொத்தம் எத்தனை வகை நிலம்? 5 வகை நிலம். என்னென்ன? குறிஞ்சி, நெய்தல், பாலை,
கிட்டி மொங்கு பனை கைதட்டல என்னாச்சு 6 சொல்லியிருக்க தம்பி 5 தான் நிலம் நிலம் 5 வகை நிலம் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன கிட்டி நொங்கு பனை. இங்க இருந்து கமதி போறோம்ல, ஆமா ரூட்டு சொன்னா எத்தனை கிராமம் வருது இந்த ரோட்ல? சரி எல்லாத்தையும் சொல்லணும்ல. முருகவேல் கைதட்டலாம். முருகவேல் பாரு பிரசண்டா புள்ள உட்காந்து பாக்குறாரு சும்மா. பாவம் வேற என்ன செய்யறது, தலையெழுத்து கிரகமே பார்த்தாலும் ஆயிரம் வேற வழி இல்லையே. அப்படி இந்த இடத்துக்கு 5 வகை நிலம். ஆமா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 5 வகை நிலம். குறிஞ்சி நிலம் இருக்குல்ல, குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள் யாரு? குகன். குகன். அடேங்க அப்பா. முல்லை நிலத்துக்கு பீமன் பிள்ளையார். மருத நிலத்திற்கு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எல்லா இடத்துக்கும் கடவுள் யாருன்னா பெத்த தாய் தான் கடவுள். அடேங்க அப்பா. பாரு 5 பேரை வச்சிருக்கேன் சும்மா இல்லை. தலைக்கு 200 ரூபான்னா அப்ப 5 பேத்துக்கு 1000 ரூபா. இன்னும் ஒரு தடவை தட்ட சொன்னா 300 ரூபா சேர்த்து கேட்பாங்க. நீ வெறும் 400 ரூபா தானே, நீ அப்பயே படுத்துட்டீல, உனக்கு என்ன காசு கொடுப்பேன்? எந்திரிச்சு உட்காரு. என்ன யாருன்னு தெரியுறதா? தெரியுது. யாரு? நாரத மகரிஷி. எப்படி அவனுக்கு தெரியும்? என்னங்க இது கூட தெரியாது, சின்ன பிள்ளை கூட தெரியும். என்ன நாரதன் உனக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும். இந்த வீணை, இந்த கையில இது சத்ததாளக்கட்டை, இதெல்லாம் பார்த்தா நாரதர் மாதிரி தெரியுது. ஆமாமா. சரி, உள்ள அந்த சத்தம் கிடைச்சுல, ஆமா, இந்த பிள்ளையில பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் பார்த்தே இன்னும் இருள் அடிச்சு தெரியாம திடுறேன். இந்த பிள்ளைய சாமி. சரி தம்பி, நானும் என்னென்னமோ கொடுத்து பார்த்தேன். இந்த மத்தியில் என்ன வாடகை? சரி, அந்த பிள்ளை வந்து நம்மளால தான். நம்மளால இப்படி எனக்குமா? நீங்கள் லைன் பண்ணிட்டு போங்க. ஒரு 800 ரூபா கொடுக்க மாட்டீங்களா? 800 ரூபாயா? பெட்ரோல் விலையை ஏற்றி விட்டாங்க ப்ரோ. 800 ரூபாய்க்கு நான் மனசாட்சி இல்லாம. ஏன் தம்பி முருகா, போன வாரம் தான்டா அவன் வாங்கினேன். கொடுமையா பத்தியா? ஏலப்பா இதெல்லாம் ஓவர் இல்ல. அதிகப்பா போப்பா. வேற எவ்வளோ தருவிய? 100 ரூபாயா? 100 ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாது. நீ வேற. நீ என்ன சாயல் இப்படி நெத்திட்டு கருவாடு நினைச்சியா? 1/4 கிலோ வாங்கிட்டு போலாம். அந்த பிள்ளைய கூப்பிடவா? சரி கூப்பிடுங்க பாப்போம். கண்ணே. ஆனா உன் தலையெழுத்து இப்படி இருக்கு பாரு, அதை நினைச்சா தான் எனக்கு வேதனையா இருக்கு. நான் என்ன செய்ய? ஏன் நந்தவனத்துல கொஞ்சம் விளையாட ரஞ்சிதமே வாடி, நம்ம ரம்மிய மகனே தம்மக பாடலி வாடி. ஏ ரஞ்சிதமே அழகு, ரஞ்சிதமே வாடி, நந்தவனத்துல கொஞ்சம் விளையாட நம்ம ரம்மிய மகன். மருதமணிக்கு மாதிரி இந்த பிள்ளை ஒரு மாதிரியா பாக்குதுடா. அப்படியே வாத்தா வாத்தா பத்தியம் பரிசம் போட்டாங்களா உனக்கு? என்னை அழைத்த காரணம்? அழைத்த காரணம் உனக்கு லீவு கொடுக்க சொல்லியிருக்காரு ஐயா. லீவு கொடுக்க சொல்லியிருக்காங்களா? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறா. நாரதரை பாத்தீங்களா? நிறைய கொடுத்தாரா? ஆமா, உனக்கு வந்து 1/4 கிலோ சவ்வரிசியும் இது வாங்கி வச்சிருக்காரு. கூப்பிடவா? கூப்பிடுங்க. சாமி. சுவாமிஜி ஜான் வந்து சாமிஜி ஜான் வந்தான். சாமி இங்க வாங்க. ஜான் வந்தான் போனா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படகி விழலாம் மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படகி விழலாம் மாமா. அச்சமாடோ நானருந்தா படகி விழலாம் மாமா. அச்சமாடோ நானருந்தா படகி விழலாம் மாமா. இந்த மாதிரி பொண்ணுங்களா வேணாமா சாமி வேணாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படகி விழலாம் மாமா. என்ன பண்ண? ஆடிப்பாடி வரவேற்பது. யோ இங்க வாயா. இங்க வாயா. ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. ஆமாங்க. குலப்பண்பிலே சிறதும் குறையில்லாத வரவேற்ற தங்களை சிந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. தம்பி, இந்த பிள்ளை உன்னை பார்த்தா பயப்படுதான். ஐயா ஆமா, நான் ஒன்றும் செய்யலத்த. உன்னை இங்கே பார்த்தா உன்னை செஞ்சேன் பூரா அந்த ஓம குச்சி போய் படுத்துட்டேன். நான் சிவனே என்ன அவன் இந்த பிள்ளைய அவன் கட்டி தொங்கிட்டான்ப்பா. இழுக்கிறேன், லப்பரா ஓட்டுறேன். சரி அது இருக்கட்டும். உன்னைய பார்த்து ஏன் பயப்படுது?
நீ வாடா சும்மா வாடா அண்ணி ஒன்னியமா இருப்போம் அண்ணே ரெண்டு வாய் வேணாட்டா சரி அண்ணி ஓடியா புதுப்புள்ள கூட நீ நம்ம சரி ஒரு பாட்டு பாடவா உனக்கு அந்த ஒய் ஒய் பாடவா யோ 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 சொக்க பச்சை பச்சை கிளி சொக்க விட்டு பார்ப்பதென்ன சவுண்டு கேட்டதுக்கு வெட்கப்பட்டு போறதென்ன மானே மானே உறவன நினைச்சேனே தானே நானே என் உசுருக்கு ஒழிச்சேனே சொக்க பச்சை பச்சை கிளி சொக்க விட்டு பார்ப்பதென்ன சங்காரம்பு சாரெடுத்து நானும் செஞ்ச வெள்ளக்கட்டி கங்கா மச்சையா சொல்லேண்டி செல்லக்குட்டி கண்ணனால பூங்கோடியே உங்கூட ஆலத்தா இந்த ஜன்மமோலடி உங்க ஆலத்தா கண்ணேய மனசு புரிஞ்சு புரியாததுவோ நடிக்காதே காதலிச்ச காதலியே என்ன நீயும் வெடிக்காதே மானே மானே உறவன நினைச்சேனே உன்னை தானே நானே என் உசுருக்கு ஒழிச்சேனே சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்ப்பதென்ன ஒன்று கேட்டதுக்கு வெட்கப்பட்டு போனது சுத்துறா சுத்தி விடுறா என்ன நீங்க என்ன பண்ற என்ன பண்ற கம்பரத்தை சுத்தினே சாட்டை சிக்கிக்கிருச்சு பம்பரம் சுத்தினா ஜாட்டை சிக்கிக்கிட்டா தெரிஞ்சு வா ஆயில் போடு ஓ அப்படி இருக்கும் காக்குல எலும்பு இருக்கும் இல்ல காக்குல சதை முக்காக்குல எலும்பு தான் இருக்கு போதும் போதும் என்ன இவ்வளவு போதுமா அந்த எழுது போதும் போதும் இருக்கு சரிதான் எடை அதிகரிக்க அதிகரிக்க தான் உடம்புல பிரச்சனைகள் அதிகமாகும் ஆமாம்மா அந்த இது சரிதான் நம்ம ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் எப்படி இருந்தான் அப்படித்தான் இருந்தான் ஏய் ஏய் என்ன நான் இப்படி இந்த இருக்கேன் படன் மாதிரி இருக்காரு இல்லம்மா ஆளு பார்க்கறதுக்கு சைனாக்கார மாதிரியே இருப்பேன் ஒரு காலகட்டத்தில் சரி நீ வந்து எப்போ நாடகத்துக்கு வந்த ஓ சரி 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 ஐயோ நீங்க தான் மூத்த வருங்க அப்ப நாடகம் நுழைச்சு கூட தெரியாம பேசிக்கிட்டாங்க தெரியாம பேசிக்கிட்டீங்க ஐயா ஏன் சரி சரி ஏய் விட்டு முழக்க கலியாடா யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதலோவியம் கனிந்த மாளிகை எனது கலியன் கல்லறையில் இரக்கமில்லாதவன் என்று பாடுங்கள் என் கல்லறையில் இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று கண்கள் தீட்டும் மோதல் என்பது மரணம் என்னும் தூது வந்தது அது வந்த என்னும் வடிவு வந்தது மலரைத்தானே நான் வரித்தது அது முள்ளின் மீது ஏன் விழுந்தது காதலே போ போ காதலே வா வா நான் கூட அங்கிட்ட யாரோ சேர்ந்து வர்றாங்க பாருயா எங்கிருந்து சொந்த பாரு எங்கிருந்து சொந்தம் வந்தது அது எங்கிருந்து பந்தம் வந்தது தீப்பட்டியா நான் நினைத்தது இந்த குச்சி வந்து பொருதி விட்டது யாருக்காக அப்பா ஏய் அப்பா இந்த பாட்டை கேட்டது யாரு பாட்டு அவர் எந்த ரத்த கண்ணீர் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது அடராபா அடராபா டேய் ஒரு பேடி இருந்தா குறா பீடியை நேத்து அவன்
எடுத்து அடிச்சுட்டான். சண்டாளி பாதகத்தி காந்தா கேட்டாலே ஒரு கேள்வி. அது மாதிரி தானே பேசுறேன். என்னண்ணே உனக்கா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து மிமிக்ரி பண்றேன். எந்த பாட்ட ஒரு வாட்டு பாட சொல்லிட்டு இடையிலேயே ரத்த கண்ணீர் பாட சொன்னீங்க. போய் வாரு. இப்படி இப்ப நம்மள சொல்லணும். தங்கச்சிங்கய்யா கூப்பிடுறேன். கூப்பிடியாது தங்கச்சி எவ்வளவு ரிஸ்க் எடுத்து மிமிக்ரி எல்லாம் பண்ண. சரி விடுப்பா. அவரோட கோச்சிங்கப்பா. என்ன நனைஞ்சிருச்சா? ஆடை முழுதும் நடைய மலை அடிக்குதடி. கையை கழிச்சு விட்டாடா கிறுக்கு முண்டை. ஐயோ நெகத்தை வெட்டுத்தான் ராட்சசி முண்டை. என்ன முட்டு எழுது கிழிஞ்சிருக்க. நாளை பண்ண நாடத்துக்கு வந்தேன்னா மேடையை விட்டு உன்னை தூக்கி எரியலை. என்னத்தர தேர்றேன் 1/4 ரூபாய் கிலோ விட்டானா. என்னண்ணே காட்டுனேன் காட்டுனேன். பேசாம இரு நீ. என்ன நம்ம இடத்துக்கு நாரத அச்சச்சோ அண்ணா அது கடந்துட்டு போகுதுனே. உனக்கு ஒரு பிளேடு ஓட்டது மாதிரி வச்சிருக்கடா முருகா. ஒண்ணுமே பண்ணாம எப்படி இப்படி கிழியும். ஐய எரியுதா நேரம் அண்ணா எரியுதா. மூக்கந்தல அரைஞ்சுறேன். சாமியார் வந்திருக்கிற நம்ம இடத்துக்கு. உனக்கு ஒரு கஷ்டம்னா தீக்கிறது நானா தான் இருப்பேன். ஒன்னே தீத்துறீங்க அப்புறம். காட்டு எங்க காட்டு. என்னப்பா கையை கிழிச்சு விடுத்து. அந்த புள்ள கிழிச்சு விடு. பூதி வந்தாடா இருந்து